வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அத பார்க்கலாம். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா, கம்பெனி ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர ரீஆர்கனைஸ் பண்றாங்க. கம்பெனி வந்து என்ன பண்ணல அந்த இடத்துல, டிசால்வ் பண்ணாம புதுசா கம்பெனிய வேற ஒரு கம்பெனியா உருவாக்காம, ஏற்கனவே இருக்கிற கம்பெனியையும் வந்து டிசால்வ் பண்ணாம, அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர மட்டும் ரீஆர்கனைஸ் பண்றாங்க. அது பேரு தான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ஆல்டரிங் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, ஆல்டரேஷன் விச் டஸ் நாட் ரிக்வயர் த அப்ரூவல் ஆஃப் கோர்ட் ஆஃப் லா. நம்பர் 2 ஆல்டரேஷன் தட் ரிக்வயர் பிரையர் அப்ரூவல் ஆஃப் எ கோர்ட் ஆஃப் லா. ஸோ அந்த ஆல்டரேஷன் வந்து அ பண்ணும்போது கோர்ட்டோட அப்ரூவல் எப்ப தேவையில்ல அப்படின்னு சொன்னா, நம்ம ஷேர் கேபிட்டல் ரெய்ஸ் பண்றாங்க இல்லையா? கம்பெனி வந்து மே ஆல்ரெடி மேக்ஸிமம் எவ்வளோ ரெய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ்டு கேபிட்டலா அவங்க எதுல குடுத்துருப்பாங்க? ஆர்டிகல்ஸ்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் மொத்தமும் ஒரே டைம்லயே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கால் ஃபார் பண்ண மாட்டாங்க. ஸோ வென்எவர் தே ஆர் இன் நீட் ஆஃப் மனி அப்படின்ற போது தே வில் ஆஃபர் த பப்ளிக் ஃபார் சப்ஸ்கிரைபிங் இட் ஷேர்ஸ். ஸோ அந்த மாரி சந்தர்ப்பத்தில கம்பெனி வந்து கோர்ட்டோட அப்ரூவல் தேவை கிடையாது. பட் இன் கேஸ் ஆஃப் அந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சப்போஸ் ஷேர் கேபிட்டல் வேல்யூவ குறைக்கணும். இல்ல வேற எதனா ஃபினான்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிவிடெண்ட் ரேட்ட குறைக்கிறாங்க. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இருக்கிறத விட கம்மி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அதுக்கு கோர்ட்டோட அப்ரூவல் தேவை அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த வகையில அவங்க வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரைட் அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட், சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ். ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா என்ன? எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர ஆ சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். அது வந்து எப்போ சேஞ்ச் பண்ணலாம்னாக்கா, இது வந்து ஆர்டிகிள்ஸ்லயே ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா தான் ஆல்டர் பண்ண முடியும். அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. செக்ஷன் 61 of the Companies Act 2013 deals with the power of limited company to alter its share. So, according to this section, a limited company having a share capital, if so authorized by its articles, alter its share capital by passing an ordinary resolution in general meeting. However, the notice of such alteration shall be given to the registrar within 30 days of such alteration in e-form with a certified true copy of the order resolution along with the explanatory statement and altered copy of the memorandum of association. So, ஆல்டர் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு என்ன பண்ணியாகணும் அந்த இடத்துல? கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 61 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் என்ன பண்ணியிருக்கணும்? கம்பெனி பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணாத பட்சத்தில இஃப் எனி ஆல்டரேஷன் டு பி மேட் அப்படின்ற போது, அ அதாவது அந்த 30 டேஸ் அந்த நோட்டீஸ் ஆஃப் சச் ஆல்டரேஷன் ஷால் பி கிவன் டு த ரெஜிஸ்ட்ரார் வித்தின் 30 டேஸ் ஆஃப் த ஆல்டரேஷன். ஒரு ஃபார்ம்ல நம்ம அத குடுக்கணும். அந்த ஃபார்ம் வந்து மென்ஷன் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல நம்ம என்ன பர்ப்பஸ்க்கோசரம் ஆல்டர் பண்றோம் அப்படின்றத சொல்லி, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, அண்ட் தென் இந்த ஆல்டர்ட் காப்பி ஆஃப் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன சப்மிட் பண்ணணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 61. ஃபார் இன்கிரீஸ் ஆஃப் ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல். இன்கிரீஸ் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஆல்டரேஷன் தான் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர். அப்டின்னா என்னன்னாக்கா, எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஆஃப் லோயர் டினாமினேஷன் ஆர் கம்பைன்ட் டு ஃபார்ம் ஷேர்ஸ் ஆஃப் ஹையர் டினாமினேஷன். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs 8% preference shares of 10 each decide to consolidate the shares into shares of 100 each. ₹10 இருக்கிற ஷேரை இப்ப எவ்வளோ ரூபாய்க்கு கொண்டு வரப்போறாங்க? 100. அப்படின்னாக்கா, அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னவாயிடும்? கம்மியாயிடும். இதுதான் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்ஸ். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ஸ்டாக் அண்ட் வைசி வர்சா. A company can decide to convert its fully paid up shares into stock or convert existing stock into fully paid shares. அதாவது கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற 10,000 equity shares of 10 each என்ன பண்றாங்க? ஆர்டினரி ஸ்டாக்கா 1 lakh ரூபிக்கு கன்வெர்ட் பண்றாங்க. இதுதான் கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ஸ்டாக். அடுத்தது சப்டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ். Shares of higher face value are divided into several shares of lower face value. 2,000 equity shares of 100 each and decides to subdivide them into shares of 10 each. அதாவது ஜஸ்ட் ஆப்போசிட் டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணோம் இல்லையா? கன்சல்டேஷன் ஆஃப் ஷேர்ஸ்க்கு ஹையர் வேல்யூல லோயர் வேல்யூல இருக்கிறதா ஃபேஸ் வேல்யூவா ஹையர் வேல்யூ
அதாவது 10 ரூபீஸ் இருக்கிற ஃபேஸ் வேல்யூவ 100 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூயா மாத்துன போது என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்மியாகும். இன் கேஸ் ஆஃப் கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்ஸ். அதே மாதிரி சப்டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ்ல என்னன்னாக்கா, 100 ரூபீஸ் இருக்கு ஷேரோட வேல்யூ. அத 10 ரூபீஸா மாத்துறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்கிரீஸ் ஆகும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 61ல இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, கேன்சலேஷன் ஆஃப் அன்இஷ்யூட் ஷேர். ஷேர்ஸ் தட் ஆர் நாட் yet issued பை த கம்பெனி என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இட் இஸ் த ரிடக்ஷன் ஆஃப் அன்இஷ்யூட் கேபிட்டல் வித்தவுட் எனி ரிடக்ஷன் இன் த பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம் ஆஃப் இன்டர்னல் அந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேபிட்டல் ரிடக்ஷன். அந்த it is an arrangement under which the capital of the shareholder, sometimes even the claims of the creditors and debenture holders are reduced. Okay, so the amount obtained through the capital reduction can be utilized to write off the fictitious assets, accumulated losses, and overvalued portion of the other assets. எப்ப அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ்ல ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். இல்லன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ தே வாண்ட் டு கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த கோர்ட். அப்படி இருந்தா தான் கேபிட்டல ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கேபிட்டல் ரிடக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, 100 ரூபீஸ் அந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. அத 50 ரூபீஸா கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 50 ரூபீஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க இல்லையா ஷேர் ஹோல்டர்ஸ். அத வந்து என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கவுண்ட்ல ஓப்பன் பண்ணி அதில கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சில அக்யூமுலேட்டட் லாஸஸ் இருக்கும். அதாவது லாஸ் வந்திருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் பண்றதுக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, குட்வில் இதெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்றதுக்கு இந்த அமௌண்ட்ட கேபிட்டல் ரிடக்ஷன் அமௌண்ட்ட யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஆனாலும் இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் எப்ப பண்ண முடியும்னா, ஆர்டிகல்ஸ்லயே ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஆர் எல்ஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கோர்ட்டோட லீகல் ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு, அண்ட் தென் பர்மிஷன் ஃப்ரம் த கோர்ட்டோட அப்ரூவலோட தான் இத பண்ண முடியும். அடுத்தது வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரைட். When a company has issued different types of shares with different type of rights regarding the voting rights and right to dividend, அந்த மாரி சந்தர்ப்பத்துல என்ன இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல அவங்களோட அந்த இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து டிவிடெண்ட் வந்து யாருக்கு வந்து ரைட் டு கெட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. சப்போஸ் இன் கேஸ் கம்பெனி வந்து ஒரு 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்பிட்டலா இருந்திருக்கும். குடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. பட் ஆஃப்டர் திஸ் அந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற போது, அதையும் என்ன பண்றாங்க, அந்த டிவிடெண்ட் ரேட்டையும் தே டிசைடட் டு ரெடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 8% இருக்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்பிட்டல் வந்து இனிமேல் ஒரு 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்பிட்டலா மாறலாம். ஸோ அப்ப வந்து ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கம்மியாகலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னாக்கா, வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரைட். அதே மாதிரி ஒரு கன்வர்ஷன் ஆஃப் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நான் கியூமுலேட்டிவா மாத்துறது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்ல இருந்திருக்கு. பட் ஹியர் ஆஃப்டர் அது நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்ல மாற போகுதுனாலும், இது அந்த கேட்டகரியில வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ்ல இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும். அடுத்தது காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் த கம்பெனி அந்த கம்பெனிக்கு, அவங்க உள்ள இருக்கிற ஷேர் ஹோல்டருக்கு, அதே மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டருக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு அக்ரீமெண்ட் அவங்களுக்குள்ள. என்னன்னாக்கா, எப்போ கம்பெனி வந்து இந்த மாரி ஃபினான்ஷியல் டிஃபிகல்டீஸ ஃபேஸ் பண்ணும்போது, இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலா ஒரு ஒரு அக்ரீமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னாக்கா, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு டிவிடெண்ட் குடுக்க வேண்டியிருந்தது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலனாக்கா, அத சாக்ரிஃபைஸ் பண்ணி வேண்டான்னு சொல்லிக்கலாம். இல்ல அவங்களோட ஷேர் வேல்யூவ குறைச்சுக்கலாம். டிவிடெண்ட் ரேட்ட குறைச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, இதுதான் ஒரு காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட். அண்ட் தென் கிரெடிட்டார்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் குடுக்க வேண்டிய அமௌண்ட்ல கம்மி பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ஸ்கீம் ஆஃப் காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட். இதுவும் வந்து ஒன் பார்ட் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா, சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னா, ஷேர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஸ்மாலர் டினாமினேஷன். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட ஷேர்ஸ சரண்டர் பண்ணிடுறாங்க. எதுக்கோசரம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க ஓனர்ஸ் மாரி. ஆனா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க அவுட் சைடர் தே ஆர் த கிரெடிட்டார்ஸ் டு த கம்பெனி. அப்போ அவங்க ஷேர் ஹோல்டர் என்ன பண்றாங்க, தே ஆர் சாக்ரிஃபைசிங் என்ன பண்றாங்க, அவங்களோட ஷேர்ஸ வந்து யாருக்கு குடுத்துடுறாங்க இப்போ? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு குடுத்துடுறாங்க. அவங்களோட லைபிலிட்டிக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலா
அவங்களோட ஷேர்ஸை அவங்களுக்கு சரண்டர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த மாதிரி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கலாம். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.